அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விசாலாட்சம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா என்னதான் ஞானம் கதிர் இவங்களை எல்லாரையும் திட்டி அனுப்புனாலும் தன்னோட புள்ள புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான் அப்படின்ற விஷயத்த மனசுக்குள்ள போட்டு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரத்துக்குள்ள ஓபன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல கடையே, நல்லபடியா வியாபாரம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாலாட்சம்மா வீட்டுல மனசுக்குள்ள நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து விசாலாட்சிக்கு கால் வருது. நம்ம குணசேகரன் பாத்தீங்கன்னா, அம்மா என்னமா பண்ற, உன் பசங்க எல்லாம் கடை திறப்பு எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் கேக்குறாரு. உடனே விசாலாட்சி வந்து, இல்லப்பா பெரியவனா இன்னும் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி சொல்றாங்க. அப்பதான் குணசேகரன் பாத்தீங்கன்னா, என்னம்மா காலையிலே தானே கடை திருப்பு விழா, இப்ப இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னுமே கடை திருப்பு விழா முடியலையா? அப்போ ஒருவேளை உன் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வரலன்னா கண்டிப்பா அவங்கள எல்லாரையும் போலீஸ் கூண்டோட அள்ளிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்றாரு. விசாலாட்சிக்கு எதுவுமே புரியல. பெரியவனை என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆமாமா, அந்த கருவாடு பிசினஸ் என்னமோன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது எல்லாம் வந்து பொய்யான வேலையா, எல்லாமே திருட்டு சரக்கான். இதை வந்து இந்த ஞானம் தெரியாம கொண்டு வந்து இப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டான். இப்ப போலீஸ் டீமே அவங்களை அள்ளிக்கிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இன்னொரு பக்கம் விசாலாட்சிக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. தர்ஷா என்னடா நடக்குது இங்க, கதிர்க்குனா சக்திக்குனா கால் பண்ணுடா, உன்னோட சித்தப்பா வந்து ஏமாந்து போயிட்டானா, ஞானத்தோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி தர்ஷன் கிட்ட சொல்றாங்க. தர்ஷன் வந்து, அப்பத்தா என்னாலாம் முடியாது, அவங்க அப்பா பேச்ச கேட்காம எப்படியே போனாங்களா, எப்படியாவது போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. விசாலாட்சிக்கு மனசே இல்ல, என்னடா இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம விசாலாட்சி. சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நம்ம ரேணுகா பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அவங்களோட அம்மா ஒவ்வொரு காசும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொடுத்தாங்க. அந்த பணத்தை ஒரு பொருட்டா எடுத்துக்காம இந்த ஞானம் வந்து நினைச்சமா எடுத்தமா கவுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ்ல போட்டு எல்லாத்தையுமே ஏமாந்து போயிட்டாரு. நம்ம ரேணுகா ரொம்பவே வருத்தப்பட்டு, என்னையா நினைச்சிட்டு இருக்க, என்னோட அம்மா ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இங்க இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க யாரோட பேச்சும் கேட்காம அந்த கடையாளனை நம்பி பணத்தை போட்டுட்டு இப்ப எல்லாமே வீணா போயிடுச்சு, இப்ப நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தோட கண்ணத்துல பல்லான்னு ஒரு அறவிட்டாங்க. ஞானத்துக்கு இன்னும் 2 அடி சேர்த்து கொடுத்துருந்துருக்கணும். ஏன்னா எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க வேணாம் இந்த பிசினஸ் சொல்லிட்டு, அதையெல்லாம் கேட்காம யாரோட சப்போர்ட்டும் இல்லாம கரிகாலனோட பேச்சை கேட்டுட்டு இப்ப எல்லாமே வீண் போயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் கரிகாலன் கிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி வாங்க போறாங்க, எப்படி இந்த பிசினஸ திரும்பவும் ரன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.